ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 ஆனியன், 1 டொமேட்டோ, 1 கேரட்டு, ஹாஃப் கேப்சிகம், கொஞ்சம் புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டிருக்கேன் நான். பட்டர் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் cumin போட்டுக்கலாம். சீரகம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம். நான் பெருஞ்சீரகம் எப்போவுமே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன், அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் குக் பண்ணும்போது. ஏன்னா அந்த பெருஞ்சீரகம் நம்ம முழுசாக போட்டால் அது ஒரு மாதிரி வாயில் தட்டுப்படும், அது அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது பொடி பண்ணி போட்டால் அது யாருக்கும் தெரியாது, ஸோ அப்படி நான் சாப்பிட்ருவாங்க. அப்புறம் அது ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சிட்டக்கப்புறம் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஒரு ஆனியன் அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும். அது ஆனியன் போட்டு நல்லா வதங்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக வேணாம். ஒரு ஸ்பூன், 3/4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், இதுக்கு ஓகேவாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டக்கப்புறம் கர்லீவ்ஸ், நம்ம கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். கேரட்டு, கேப்சிகம் அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ஆக்சுவலாக நல்லா வதங்கி பண்ணாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது இந்த ரெசிபி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன் நான். எங்கள் வீட்லேயும் என்னோடய ஆயா இருக்காங்க, அப்பாவோட அம்மா. அவங்களுமே இந்த ரெசிபி விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து எப்படி பெரியவங்க சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோன்னு நினைப்பாங்க. பட் இது பெரியவங்களாலையும் சாப்பிட முடியும் இந்த ரெசிபி, அவங்களாலையும் நல்லா அச்சீவ் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ பயப்படாமல் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். இந்தமாரி நம்ம நல்லா வதக்கிட்டு அதை நான் பண்ணுற ரெசிபி, நான் இன்னும் மெயின் ரெசிபி என்னன்னு சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியட்டுன்றதுக்காக நான் இன்னும் உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இன்னும் உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருக்கேன். இந்த ரெசிப்பியில் நான் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நான்வெஜ் கூட பண்ணிக்கலாம், சிக்கன், முட்டை அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், எல்லாமே போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடேரியன் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நான் ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான்வெஜ் பண்ணிக்கோங்க, நான்வெஜ் போட்டுக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ கேரட்டு, இந்தமாதிரி நான் கேரட்டு, கேப்சிகம் ரெண்டுமே நீட்டாக தான் கட் பண்ணிக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லாவும் இருக்கும், நம்மளுக்கும் வெளியே அது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கும். இந்த ரெசிபி இப்போ இதில் நான் எல்லா மசாலா ஐட்டமுமே போட்டுட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க.
அதுவுமே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பண்ணும்போது கரம் மசாலா தூள் போடல. வெறும் மிளகாத்தூளும், தனியாத்தூள் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் ஆல்ரெடி நான் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் ஒரு ஒரு 1/2 கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறமேட்டா நான் டொமேட்டோ கெச்சப் நான் போட்டிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அதுதான் ப்ரெட்டு. வீட் ப்ரெட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டாக நான் வந்து சீஸ் ஆட் பண்ணேன். அது சர்வ் பண்ணும்போது லாஸ்ட்டாக நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே நீங்கள் சீஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டாக இந்தமாதிரி டிஷ் கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே மக்களே, நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. நம்ம இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.